ஓம் சாந்தி 27/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மாபிமானியாகி பகவானுடைய மகா வாக்கியங்களை மிக கவனமாக கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகவும் கல்யாணக்காரியாகவும் ஆகுங்கள் என்று சொல்றாரு. பாபா மாதிரியே நம்மளும் கருணை கடல்ல, அவரு கருணை கடலா இருக்கிறாரு சிவத்தந்தை. கருணை கடலா இருக்கிறதுனால தான் அவரை நம்ம எவ்வளவோ நிந்தனை செஞ்சோம், அப்படியும் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாரு. அது மாதிரியே நம்மளை நிந்தனை செய்யறவங்களும் சரி, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே எல்லாருமே சகோதரர்கள்ன்ற அந்த இரக்க மனப்பான்மையோட இருங்க, பாபாவுக்கு சம்மா இருங்க, கல்யாணக்காரி நன்மை செய்யக்கூடியவங்களா ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. தானும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைப்பவர்களே புத்திசாலிகள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிகே ஆயிட்டா, நான் மட்டும் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மட்டும் முயற்சி செஞ்சு நான் மட்டும் தேவதை ஆவான்னு இல்லாம நம்மளும் முயற்சி செய்யணும், மற்றவங்களையும் முயற்சி செய்ய வைக்கிறவங்க தான் புத்திசாலி சொல்லி பாப்பா சொல்றாரு. ஏன்னா நம்ம போனோம்னா எல்லாரும் ஒன்னாதான் சொர்க்கத்துக்கு போனோம் இல்லையா? நம்ம போய் தனியா போய் அங்கவே ராஜ்யம் பண்ண முடியுமா? எல்லாரும் தான் போய் ஆகணும். அதனால எல்லாரையும் முயற்சி செய்ய வைக்கிறவங்க தான் புத்திசாலி சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய படிப்பினால் எதை சோதிக்க முடியும்? உங்களுடைய முயற்சி என்ன சொல்லி கேள்வி கேட்குறாரு. இப்போ நம்ம ஞானம் படிக்கிறோம் இல்லையா? அந்த படிப்பு மூலமா நம்மளால எதை சோதிக்க முடியும், செக் பண்ண முடியும், அதுல நம்மளுடைய முயற்சி என்ன சொல்லி கேட்குறாரு. பதில்: நாம் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறோமா, இல்லை நடுத்தரமா சாதாரணமா நடிக்கிறோமா, அல்லது கீழான நடிப்பை நடிக்கிறோமா என்பதை நம்ம படிப்பின் மூலமாகவே சோதிக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அடிக்கடி சொல்வாரு, ஞானம் என்ற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்வாரு. அதாவது நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்பயும் போல வாழ்ந்து பழையபடி நம்ம கலியுகத்துல வாழ்ந்தேன் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இல்லை நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துட்டு இப்போ உயர்ந்த நடிப்பை நடிக்கிறேன்னா, யாருக்கும் எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுக்காம ஸ்ரீமத் படி நடந்து இருக்கிறேன்னா, இல்லை நடுத்தரமா சாதாரணமா நடிக்கிறேன்னா, இல்லைன்னா ரொம்ப கீழான தமோ பிரதான நடிப்பு, முன்னாடி எப்படி இருந்தோம் அந்த எல்லாரையும் திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடிக்கிறேனான்றத உங்களை நீங்களே படிப்பு மூலமா செக் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு. யார் பிறரையும் உத்தமமாக மாற்றுகிறார்களோ, அதாவது சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றமடைய செய்கிறாங்களோ, அவங்களுடைய நடிப்பே அனைவரையும் விட உயர்ந்தது சொல்லி சொல்றாரு. யார் தானும் மாறி பிரம்மா பாபா அவரும் மாறினாரு, கூட இருக்கிற அந்த 350 பிள்ளைங்களையும் மாத்தினாரு, எல்லாரையும் முன்னிறுத்தினாரு, சேவை மூலமா எல்லாரையும் முன்னேற்றம் அடைய செய்தாரு. அந்த மாதிரி யார் மற்றவங்களையும் உத்தமமாக்கி சேவை மூலமா பிகேஸ் எல்லாரையுமே முன்னேற்றம் அடைய செய்கிறாங்களோ, அவங்களுடைய நடிப்பு தான் எல்லாரோட உயர்ந்த நடிப்பு சொல்லி பாபா சொல்றாரு. பழைய செருப்பை கழற்றி புதிய செருப்பை அடைவதே உங்களுடைய முயற்சி சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ இந்த பழைய உடலை விட்டுட்டு புது உடல் நம்ம அடையிறது தான் நம்மளுடைய முயற்சி. இந்த பழைய உலகம் பழைய உடல் எல்லாமே பழசா இருக்குது, துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம புது உலகத்துக்கு போய் புது உடல் லட்சுமி நாராயணன் உடைய ராஜ்யத்துல ஒரு தேவதை உடல் நம்ம அடையணும், அதுதான் நம்மளுடைய முயற்சி சொல்லி சொல்றாரு. ஆத்மா தூய்மையாகும் போது புதிய தூய்மையான செருப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. எப்போ ஆத்மா தூய்மையாயிடுதோ அப்போ அதோடைய உடலும் எப்படி இருக்கணும், தூய்மையாக தான் இருக்கணும். அப்போ ஆத்மா தூய்மையாயிட்டா இந்த உடலில் இருக்காது, கிளம்பிடும். அப்போ இந்த பழைய உடல் பழைய தேகம் இந்த ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறதுனால தான் இந்த உடலில் இருக்குது. அது எப்போ தூய்மையாகுதோ அதுக்கு அப்போ புதிய தூய்மையான செருப்பு கிடைக்கும். உடல், அதாவது செருப்புன்றது உடல்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள் 2 விதமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குழந்தைங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்ன சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் நினைவு யாத்திரைனால சம்பாதிக்கிறாங்க, ஒரு பக்கம் குழந்தைகள் பாபாவை நினைச்சு அமிர்த வேலையிலேருந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் பாபாவோட பேசிக்கிட்டு பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதே பெரிய சம்பாரணை தான். அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. மற்றொரு பக்கம் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செய்து சம்பாதிக்கிறார்கள். மற்றொரு பக்கம் ஞான சிந்தனை செஞ்சு நம்ம எப்படிலாம் நடிச்சு வந்திருப்போம், நம்ம சத்தியுகத்துல எந்த மாதிரி இருந்திருப்போம், திரேதாயுகத்துல எப்படி இருந்திருப்போம், இதெல்லாம் நினைச்சு ஞானத்தை நினைவு பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுயதர்சன சக்கரத்தை சுத்தி அதன் மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பிறவியில் பழைய பிறவியோட கணக்கையும் நம்ம முடிக்கணும். எதிர்காலத்தில் நம்ம எடுக்க போகிற 21 பிறவிக்கும் நம்ம இப்போ சம்பாதிக்கணும். நம்மளுடைய
நிரம்பணும். நம்மளுடைய பொக்கிஷம் வந்து இங்கே தான் நம்ம நிரப்பிக்கிட்டு போகிறோம். நம்ம எந்த மாதிரி உடல் கிடைக்கணும், எந்த இடத்துல நம்ம எப்படிலாம் வாழணுன்றதை இப்பயே நம்ம இப்போ எப்படி நம்மளுடைய கர்மா இருக்குதோ அதன்படி தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்கும். அதனால் பழைய கணக்கை முடிக்கிறதும் இப்பயே தான் நடக்குது, புது கணக்கை உருவாக்கிக்கிறதும் இங்கே தான் நடக்குது. அதனால் குழந்தைகள் 2 விதமாக இப்போ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இதற்கு தான் டபுள் வருமானம் என கூறலாம். இதுக்கு தான் டபுள் வருமானம். பாபாவை நினைக்கிறது, சுயதர்ஷன சக்கரத்தை சுத்துறது, இது டபுள் வருமானம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அறியாமை காலத்திலே சிறிது காலத்திற்கான ஒரு வருமானம் கிடைத்தது. அறியாமை காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம், பாபாவை தெரியாது. அப்போ வந்து ஏதாவது நம்ம சம்பாதிச்சோம், ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிருப்போம். உங்களுடைய இந்த நினைவு யாத்திரையின் வருமானம் மிகவும் பெரியது சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நமக்கோ நிறைய வருமானம் கிடைச்சிட்டு இருக்குது. பாபா நினைக்கும் போது பெரிய வருமானம் கிடைக்குதுன்றாரு. ஆயிலும் இப்போ அதிகரிக்குது. நமக்கு ஆயில் கூட அல்பாயுசாக இருந்தது தான் இப்போ நமக்கு அதிகரிக்குதுன்றாரு. நோயிலிருந்து நம்ம விடுபட்டுட்டு வரோம். ஜானகிதாதி கூட சொன்னாங்க, எனக்கு வந்து அல்பாயுசுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நான் 104 வயசு வரைக்கும் இருக்கிறது காரணமே யோகா தான். அப்போ நம்மளுடைய ஆயுள் கூட இங்கே அதிகரிக்குது, தூய்மையாகவும் நம்ம மாறுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம தூய்மையாக மாறதுனால சுகம் சாந்தி நமக்கு வருது, மற்றும் நம்மளோட ஆயுளும் அதிகரிக்குது இந்த பிறவிலேன்னு சொல்லி சொல்கிறாரு. அனைத்து துக்கங்களிலிருந்தும் இப்போ விடுபடுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மிகவும் பெரிய வருமானம் இதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா நினைக்கிறது பெரிய வருமானம். அன்னைக்கு கூட சொன்னார்ல, ஹோல்சேல் வியாபாரம் செய்யுங்க. ஹோல்சேல் வியாபாரமே மொத்த வியாபாரமே பார்த்தீங்கன்னா பாபா நினைக்கிறது தான், மற்றதெல்லாம் சில்லறை வியாபாரம்னு சொல்லிட்டாரு. அப்போ இது ஒரு பெரிய வருமானம் சொல்லி பாபா சொல்கிறாரு. சத்தியுகத்தில் ஆயுள் கூட நீண்டதாக இருக்கிறது. இப்போ சொர்க்கத்தில் எல்லாருமே 150 வருடம் இருப்பாங்க, நீண்டதாக ஆயிருக்கும். இங்கே கலியுகத்தில் தானே 40 வயசு 30 வயசுலேயே இறந்துடுறாங்க இல்லையா, அல்பாயுசு. அங்கே வந்து நீண்ட ஆயுள்னு சொல்லி சொல்கிறாரு. துக்கத்தின் பெயரே அங்கே கிடையாது, ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. அங்கே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்காது. அஞ்ஞான காலத்தில் கூட படிப்பினுடைய அல்பகால சுகம் இருந்தது. மேலும் படிப்பினுடைய சுகம் சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு கிடைத்தது. நம்ம அஞ்ஞானம் இப்போ பிகே ஆகிறதுக்கு முன்னாடி, ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எது படித்தாலும் அதோடைய அல்பகால சுகம் நமக்கு கிடச்சிது. அந்த சாஸ்திரங்கள்லாம் படிப்பவங்களுக்கு அதுலேருந்து சில சுகம் கிடச்சிது. நம்ம வந்து மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் பகவத்கீதை அதெல்லாம் படித்தா அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் அல்பகாலம் சுகம். அந்த டைமுக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும், 2 நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அந்த மாதிரி கிடச்சிது. அவர்களை பின்பற்றுறவர்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஆனால் அந்த சாஸ்திரங்களை பின்பற்றுறவங்களுக்கு, ஃபாலோயர்ஸ்க்கு எந்த பயனும் இல்லை சொல்லி சொல்கிறாரு. பின்பற்றுறவர்கள்டே அவங்கள சொல்ல முடியாது, ஏனென்றால் அவர்கள் உடை போன்றவர்களை மாற்றுவதும் இல்லை. இப்போ நம்ம பகவத்கீதை இதெல்லாம் சாஸ்திரவாதிகள்கிட்ட போயிட்டு நம்ம சாஸ்திரம்லாம் படிப்போம், ஆனால் போகவும் வந்துடுவோம். ஆனால் நம்ம உடை எதுவுமே மாறாது, வீடு வாசலையும் நம்ம விடுறது கிடையாது, அவங்க வீட்டு வாசலையும் திறக்கிறது இல்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. அவங்களை பின்பற்றுவர்கள்ன்ட்டு சொல்ல முடியாது. பின்பற்றுவர்கள்னா எங்கே போய் நம்ம எப்படி ஆகிறோமோ அவங்கள மாதிரியே நம்ம மாறணும். அப்போ ட்ரெஸ் முத கொண்டு எல்லாமே மாறுறது ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சன்னியாசி இருக்காருன்னா அவருடைய ஃபாலோயர்ஸ்னா அவரை மாதிரியே இருக்கணும். சீடர்கள்னு சொல்லுவாங்க. அப்படியே அவரை மாதிரியே அங்கேயே சரண்டர் ஆகி அவரை மாதிரியே இருப்பாங்க. அதுதான் ஃபாலோயர்ஸ்ன்ட்டு சொல்ல முடியும். இது பின்பற்றுபவர்கள்ன்ட்டு சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. அங்கே புதிய உலகம் எப்படி இருக்குன்னா அமைதி, தூய்மை எல்லாமே அங்கே இருக்கிறது சொல்லி சொல்கிறாரு. இங்கே தூய்மை இல்லாத காரணத்தினால தான் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ அசாந்தி நிலவுகிறது. இந்த தூய்மை இல்லாதனால தான் அந்த துக்கமாக இருக்குது, வீடு அசாந்தியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. தூய்மை வந்துருச்சுனாலே அந்த வீடில் சுகம் வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. உங்களுக்கு ஈஸ்வரனுடைய வழியே இப்போ கிடைக்கிது. இப்போது அன்னைக்கு கூட சொன்னார்ல, நமக்கு வந்து குரு திசை நடக்குது, பிரகஸ்பதி திசை. அப்போ இப்போ ஈஸ்வரனுடைய வழி கிடைச்சிருச்சு. இப்போது நீங்கள் தன்னுடைய தந்தையை நினையுங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது ஆத்மான்ற உணர்வுலேருந்து நம்ம அப்பா பரம்பிதா பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தன்னை ஈஸ்வரிய கவர்மெண்ட்டு நினையுங்கள். நம்ம தனியாக பாபா ஒரு சங்கமாக ஒரு ஒரு குருவியோட குடும்பம் மாதிரி நம்மளை கூட்டு வந்துட்டாரு. தனியாக நம்ம ஒரு ஈஸ்வரிய கவர்மெண்ட்டுன்னு உங்களை நினச்சிக்கங்கன்றாரு. ஆனால் ரகசியமாக இருக்கிறீர்கள், முழு உலகத்துக்குமே நீங்கள் யாருன்னே தெரியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. மனதில் எவ்வளோ குஷி அடைய வேண்டும், ஆனால் மனசில் எவ்வளோ குஷி அடையணும் தெரியுமா நீங்கள்? இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ பாபா என்ன சொல்கிறாரோ அதை பற்றி தான் நம்ம நடந்துட்டுருக்குறோம். அவருடைய சக்தியினால தான் சதோ பிரதானமாகி கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ அவரோட சக்தி நமக்குள்ளார நிரம்பி நம்ம என்ன ஆயிட்டிருக்கிறோம், ஆத்மா தூய்மை ஆயிட்டிருக்கிறோம், சதோ பிரதானமாக ஆயிட்டிருக்கிறோன்றார். இங்கே யாருமே ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டியதில்லை.
இங்கே நமக்கு வந்து ராஜ்ய பாக்கியம் கிடையாது. நம்முடைய ராஜ்ய பாக்கியம் புது உலகில் தான் கிடைக்கிறது. ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு நாளைக்கு அன்னைக்கு சொன்னார்ல, பிரசிடெண்ட்டாக இருந்தால் மறுநாளே இறக்கி விட்டுருவாங்க. இங்கே ராஜ்யம்லாம் நிரந்தரமா இருக்காது. அதனால நம்முடைய ராஜ்ய பாக்கியமே புது உலகில் தான் கிடைக்கிறது. சொர்க்கத்துல தான் நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த லட்சுமி நாராயணனுடைய 84 பிரிவின் கதையை நீங்க சொல்ல முடியும். வாருங்கள், நாங்கள் இவர்களுடைய 84 பிரிவின் கதையை சொல்லுகின்றோம் என எவ்வளவு படிக்க வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், வேறு எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும் யாராலும் கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த உலகத்துல இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சத்சங்கம் போயிருக்கோம். யாராவது நமக்கு 84 பிறவி லட்சுமி நாராயணனுடைய கதையை சொல்றோம்னு சொன்னாங்களா? எப்பேற்பட்ட படிக்க வைக்கக்கூடியவங்களாகவும், எத்தகைய பெரிய லார்டா இருந்தாலும், பெரிய மனிதர்களா இருந்தாலும் சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இந்த இந்த பிறவியின் கதையிலலாம் இப்ப நமக்கு சிவபாபாவே பகவானே தான் வந்து புரிய வைக்கிறாரு. இது எல்லையற்ற கதை, அதனால இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாதுன்றாரு. உங்களுடைய புத்தியில் இப்போது நினைவு இருக்கிறது. இப்ப நமக்கு புத்தியில நினைவு வந்துருச்சு. விசாசாகர் மந்தன் செய்யணும், ஞானத்தை சிந்தனை செய்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா ஒன்னொன்னு சொல்றாருல்ல, இறைவன் தான் இதை சொல்றாருன்ட்டு யார் நம்புறாங்களோ அவங்க கண்டிப்பா அவர் சொன்ன ஞானத்தை புத்தியில கடைஞ்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் ஞான சூரிய வம்சத்தினர். இப்ப நான் ஞான சூரியன் வந்துட்டார் இல்லையா, அவருடைய குடும்பம் நம்பன்றதுனால இப்ப நீங்க ஞான சூரிய வம்சத்தினர் சொல்லி சொல்றாரு. ஞான சூரியன் சிவபாபா. பிறகு சத்தியுகத்துல நம்ம விஷ்ணுவோடைய வம்சமா எனப்படுவீர்கள் சொல்லி சொல்றாரு. விஷ்ணு வம்சமா நம்ம மாறிடுவோம். ஞான சூரியன் தோன்றியதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா, ஞானத்தினால் தான் சத்கதி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஞான சூரியன் வந்தவொடனே எப்படி அந்த இருட்டு விலகுது இல்லையா, எங்க இருக்கிற இருட்டும் போயிட்டு அந்த சூரிய ஒளி உலகம் ஃபுல்லா அடிக்கும். அந்த மாதிரி இப்ப ஞான சூரியனே வந்துட்டாரு. அப்ப இருள் நீங்கி இப்போ ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா, இந்த ஞானத்தினாலதான் நமக்கு சத்கதியே கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அரைக்கல்பமாக ஞானம் இருக்கிறது, பிறகு அரைக்கல்பத்திற்கு அஞ்ஞானம் ஆகி விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப கொடுக்குற ஞானம் நம்ம 2500 வருஷம் அந்த ஆத்ம ஞானத்தோட இயங்குறோம். அந்த உடல்ல இருந்தாலும் நான் ஆத்மான்ற உணர்வோட இருக்கிறோம். அதுக்கப்புறம் 2500 வருஷம் இந்த மாயா ராவணனோட சங்கத்துல சேர்ந்து அஞ்ஞான இருள்ல போயிடுறோன்றாரு. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்றது, இது டிராமான்றாரு. இப்போது நீங்க புத்திசாலியாக ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலியா ஆகுறீங்களோ மற்றவர்களையும் நீங்க தனக்கு சமமாக மாற்றுவதற்காக முயற்சி செய்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்மளே முயற்சி பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்துருவோம், மற்றவங்களையும் மாற்ற மாட்டோம். இப்ப நம்ம நல்லா புத்திசாலியா ஆகும்போது, ஞானத்தை நிறைய கேட்டு நிறைய விஷயம் புரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பா அதை மற்றவங்க சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அதனால நீங்க புத்திசாலி ஆக ஆக மற்றவங்களையும் மாற்றுவதற்கு முயற்சி செய்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய தந்தை இரக்க மனமுடையவர். சிவன் பாருங்க, அன்பே சிவம், கருணை கடல்ன்ட்டு கூட அவர் சொல்லுவாங்க. அவர் இரக்க மனமுடையவர், கல்யாணக்காரினா நீங்க குழந்தைகளும் அவ்வாறு மாற வேண்டும் சொல்லி சொல்றாரு. அவருடைய குழந்தை அவர் நம்ம அப்பா. அந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லுவாங்கல்ல. அப்ப இறைவனோட குழந்தை எப்படி இருக்கணும், அவரை மாதிரியே மாறணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் கல்யாணக்காரியா ஆகவில்லை என்றால் அவர்களை என்ன என்ன கூறுவார்கள். இப்ப நம்ம நன்மை செய்யறவங்களா இல்லைன்னா அப்புறம் என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி சொல்றாரு. தைரியமுடைய குழந்தைகளுக்கு தான் பாபாவுடைய தந்தையினுடைய உதவி கிடைக்கும் என்றும் பாடப்பட்டிருக்குது அல்லவா. யார் தைரியன்ற அடி எடுத்து வைக்கிறீங்களோ நான் 1000 கரம் உதவி அடி எடுத்து வரேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம தைரியம் வைக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கிறன்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அவர் 1000 அடி உதவி கொடுக்குறாரு. இவர் கூட நிச்சயம் தேவை. இந்த பிரம்மா பாபா கூட நிச்சயம் தேவைதான். ஏன்னா அவர் உடல்ல தான் இவர் வந்து ஞானத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லை என்றால் ஆஸ்தியை நீங்க எப்படி அடைவீங்க? பிரம்மா உடலே இல்லைன்னா சிவன் வந்து எப்படி வந்து நமக்கு ஆஸ்தி கொடுப்பாரு? அவருக்கு உடல் இருந்ததுனால தானே அந்த ரதம், பாக்கிய ரதம், கல்பமா நிச்சயிக்கப்பட்ட ரதம். அந்த ரதம் இல்லைன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பேன்றாரு. சேவைக்கேற்ப ஆஸ்தியை இப்ப அடையிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரிய மிஷன் அல்லவா. இப்ப நம்ம சேவை பண்ண அந்த அளவுக்கு ஆஸ்தி அடையிறீங்கன்றாரு. கிறிஸ்துவ மிஷன், இஸ்லாமிய மிஷன் அவர்களுடைய தர்மத்தை வளர்க்கிறார்கள். இப்ப கிறிஸ்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தர்மத்தை பரப்புவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மிஷன் இருக்குது, அவங்க தர்மத்தை வளர்க்குறாங்க. நீங்கள் உங்களுடைய பிராமண தர்மம் மற்றும் தெய்வீக தர்மத்தை முன்னேற்றம் அடைய செய்கிறீர்கள். நம்ம இப்போ பிகே ஆகி நம்ம பாபாவோட ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்து முன்னேற்றம் அடைய செய்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நாடகத்தின்படி குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக உதவியாளர் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி நம்ம, அவருடைய உதவியாளர் நம்மன்னு சொல்லி சொல்றாரு. போன கல்பத்துல யார் என்ன நடித்தாங்களோ அதை தான் இப்ப நிச்சயம் நடிப்பாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து
பாபாவுடைய உதவியாளர், இறைவனுடைய உதவியாளரா ஆனாங்களோ அவங்க தான் அந்த நடிப்பை நடிப்பாங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொருவரும் தங்களுடைய மேலான, நடுத்தரமான மற்றும் கீழான நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே நம்மளுடைய மேலான நடிப்பு, பாபா வழிப்படி நடந்து ஸ்ரீமத் படி நடக்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறி இருக்குதுன்னா மேலான நடிப்பு நடிக்கிறோம். நடுத்தரமான எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கீழான நடிப்புனாலும் கலியுக வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. எல்லோரையும் விட மேலான நடிப்பை யார் உயர்ந்தவர்களாக மாற்றுகிறாரோ அவர்கள்தான் நடிக்கிறார்கள் சொல்றாரு. எல்லாரையும் விட மேலான நடிப்பு என்னன்னா, தானும் மாறி மற்றவங்களையும் உயர்ந்தவரா, நம்மளை விட உயர்ந்தவங்களா மாற்றணும். நம்ம ஞானம் முரளியில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறோம், நம்ம பாபா சொல்ற முரளிய ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்க சொல்றோன்னா நம்ம நம்ம முரளியை கேட்குறவங்க நம்மளை விட அதிகமா போனா இன்னும் நல்லது. அத மாதிரி பிரம்மா பாபா எல்லாரையும் முன்னிறுத்தி குழந்தைகளை சேவை பண்ண வச்சாரு. அந்த மாதிரி நம்ம கூட வர்றவங்க நம்மளோட முன்னேறி போனா அவ்வளோ நல்லது. யார் மற்றவங்கள உயர்ந்தவரா மாத்துறாங்களோ அவங்க தான் நல்ல நடிப்பை நடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆகையால் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அதனால போய் எல்லாருக்கும் கடவுளை பத்தி சொல்லுங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாரு. அவர் யாரு, நம்ம முதல்ல நம்மளை உணர்ந்தாலே, நம்ம ஆத்மா இந்த உயிர் இந்த உடல் இல்லை அப்படின்ற உணர்ந்தாலே நம்மளுடைய அப்பா யாரு, அவர் தான் கடவுள்ன்றது தெரிஞ்சிடும். இந்த அறிமுகத்தை ஃபர்ஸ்ட் கொடுங்கன்றாரு. 2 தந்தையருடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் புரிஞ்சுக்குவாங்க. சும்மாவே போய் கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நேற்று சொன்னார் இல்லையா. மேலும் முதல் இடை கடை ரகசியத்தை புரிய வையுங்கள் பாபா சொல்றாரு. நீங்க ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எப்படி இந்த சிருஷ்டி சுழலுது, இது திரும்ப திரும்ப எப்படி நடக்குது அதையும் புரிய வைங்க. நிறைய பேர் இந்த தேவதா தர்மத்தில் இருக்கிறவங்க, ஆதியிலேருந்து நடிச்சவங்க கண்டிப்பா இந்த ரகசியத்தை ஆழமா கேட்பாங்க, அதிசயமா கேட்பாங்க. கேட்குறாங்கனாலே அவங்க தேவதைன்றத புரிஞ்சுக்கலாம். பாபா சொல்றாரு, ரிஷி முனிவர்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. துவாபர யுகத்துல ரிஷி முனிகள்கிட்ட போயிட்டு கடவுள் யாரு, படைப்பவர் யாரு, படைப்பு என்ன, இந்த பூமி எப்பொழுது நடக்குதுன்னுலாம் கேட்டா அவங்களே என்ன சொன்னாங்க, தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. பிறகு சர்வ வியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் போக போக கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. வேறு எதையுமே அறியவில்லை, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நாடகத்தின்படி ஆத்மாவின் புத்தி கூட தமோ பிரதானமாக ஆகிறது. இது டிராமா படி நேற்று சொன்னார்ல, டிக் டிக்குன்னு நடக்குது. ஒரு செகண்ட் மாதிரி இன்னொரு செகண்ட் இல்லை, அடுத்தடுத்து நடக்க வேண்டியது நடந்துட்டே இருக்குது. அப்ப டிராமா படி அந்த ஆத்மால கலைகள் குறைஞ்சிட்டே வர்றதுனால புத்தி கூட தமோ பிரதானமா ஆயிடுது. யாருனாலும் சொல்றத கேட்டுக்கிட்டு அதையே செய்ய வேண்டியது. அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சான்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னா, மற்றவங்க பேச்சை கேட்டு நம்ம தவறா இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் அழிச்சு, நிறைய பேர் குடும்பமே அப்படிதான் அழிஞ்சு போயிருக்கும். மற்றவங்க பேச்சு கேட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி தவறான வழியில பயன்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தி தமோ பிரதானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரீரத்தின் புத்தி என கூற மாட்டார்கள். சரீரத்துல புத்தி கிடையாது, புத்தி ஆத்மாலதான் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆத்மாதான் தமோ பிரதானம் ஆகுது, சரீரம் தமோ பிரதானம் ஆகுது. ஆனா சரீரத்துல புத்தி கிடையாது. சரீரத்தின் புத்தின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆத்மாவில் தான் இந்த மனசு புத்தி இருக்கிறது. ஆத்மால தான் மனசு புத்தி இருக்குது. அந்த உயிர் போயிடுச்சுன்னா அவங்க பேச மாட்றாங்க, அவங்களுக்கு எண்ணம் ஓடுதா, அப்படியே அந்த உடல் மட்டும் அப்படியே இருக்குது இல்லையா. அப்ப உடல்ல இருந்து அவங்க பேசுறாங்களா, இல்ல அந்த கர்மேந்திரங்களும் இயங்க மாட்டுது. அந்த அவங்க மனசுலாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, மனசு புத்தி எல்லாம் இருந்திருக்கும். அந்த புத்தி எல்லாம் எங்க போச்சு. அப்ப அந்த மனசு புத்தி சம்ஸ்காரம் அவங்க அப்படியே அந்த ஜடம் மட்டும் கிடக்குது. அந்த உடல்ல அந்த மனசு புத்தி எல்லாம் இல்ல. அது உள்ளார இருந்து நடிச்சிட்டு இருந்த அந்த ஆத்மால தான் அந்த மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்குது. இதை நன்றாக புரிந்து கொண்டு பிறகு குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கணும், பிறகு புரிய வைக்க வேண்டும். நீங்க நல்லா சிந்தனை பண்ணி மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்னு பாபா சொல்றாரு. நிறைய பேர் அந்த பிரெயினை மூளை மூளை தான் சிந்திக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹார்ட் தான் மனசுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தா செத்து போனவங்க ஏன் சிந்திக்கிறது இல்ல, அந்த மூளை ஏன் மூளையில புத்தி இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, மூளையில அப்புறம் ஏன் செயலே படுறது இல்ல. அப்ப ஆத்மால தான் அந்த மனசு புத்தி எல்லாம் இருக்குது. ஹார்ட்லயோ மூளையிலயோ மனசும் இல்ல புத்தியும் இல்ல. அப்படியே சில பேர் மனசு வலிக்குதுன்ட்டு ஹார்ட்டை புடிச்சுக்குவாங்க. உண்மையிலே மனசு பாத்தீங்கன்னா ஆத்மால தான் இருக்குது. தலையில நெற்றி புருவத்துக்கு நடுவுல, பிரெயினுக்கு நடுவுல சிம்மாசனம்னு சொல்றாரு பாபா. புருவ மத்தி சிம்மாசனத்துலதான் அந்த ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா உட்காரணும்ன்றாரு. நம்ம இப்ப அடிமையா உட்கார்ந்துருக்குது ஆத்மா இந்த உடல்ல. இந்த கர்மேந்திரங்களுக்கு அடிமையா கண்ணு காது மூக்கு வாய் அது இஷ்டத்துக்கு இருக்கு. மனசு புத்தி மனசு சொன்னதை தான்
இந்த ஆத்மா வந்து கேக்குது. மனசு புத்திக்கு அடிமையா ஆத்மா உட்கார்ந்துருக்குது. உண்மையிலே மனசு புத்தி ஆத்மால தான் இருக்குது. இங்க வந்து உடல்ல இருக்குதுன்ட்டு நெனச்சுக்கிறாங்க நெறைய பேரு. பாபா வந்து புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மனிதர்கள் சாஸ்திரங்களை கூறுவதற்காக எத்தனை கடைகளை உருவாக்கி சங்கங்களை உருவாக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் பாருங்க, இந்த மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதையெல்லாம் சொல்றதுக்காக நெறைய கடைகள உருவாக்கியிருக்கிறாங்க. அங்கங்க சத்சங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க. உங்களுடைய கடை கூட இருக்கிறது. இப்ப நம்மளுடைய பாபாவுடைய கடை. இது வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் அந்த 196 கண்ட்ரீஸ்ல இருக்கு. இதுதான் கடைசி கடைன்னு சொல்லியிருக்கார் பாபா. பெரிய பெரிய நகரங்களில் பெரிய கடை வேண்டும். இப்ப பெரிய இந்த டெல்லி, பாம்பே அந்த மாதிரி இடத்துலலாம் பெரிய சென்டரா ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. குழந்தைகள் யார் கூர்மையாக இருப்பார்களோ அவர்களிடம் பொக்கிஷங்கள் நிறைய இருக்கும். யார் வந்து கூர்மையா ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஞான ரத்தினங்கள் நிறைய இருக்கும். புத்தி கூர்மையா இருக்கிறவங்க நிறைய ஞானம், பொக்கிஷங்கள்ன்றது ஞானத்தை தான் சொல்றாரு. ஞானம் நிறைய இருக்கும். இப்ப சிவானி சிஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்களாம் கூர்மையா இருக்கிறாங்க. அப்ப நிறைய அவங்க வந்து நிறைய புரிய வைக்கிறாங்க. நிறைய சத்சங்கள் போறாங்க. நிறைய இடத்துல போயிட்டு நிறைய பேருக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ஞானம் இருக்குது. இத்தனை பொக்கிஷங்கள் இல்லை என்றால் யாருக்குமே கொடுக்க முடியாது. இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ புத்தியில் நமக்கு ஞானம் நிறைய இருக்கும்போது தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. இல்லைன்னா கொடுக்க முடியாது. வரிசை கிரமத்தில் தான் தாரணை நிகழ்கிறது. ஆனால் இது வந்து புத்தி எப்படி இருக்குதோ, மனசு புத்தி ஒரு மாதிரி மந்தமாக இருந்ததுன்னா படிக்க மாட்டாங்க குழந்தைகள்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம நல்லா இந்த பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு புத்தி வந்து பாபாவே நினச்சிட்டு இருக்கும்போது தான் தாரணையாகும். அதனால வரிசை கிரமத்தில் தான் தாரணை நிகழ்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் நன்றாக தாரணை செய்தால்தான் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி நீங்க தாரணை பண்ணதான் உங்களால மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்க முடியும்னு சொல்றாரு. அப்பதான் புரிய வைக்கலாம். அப்ப நம்ம வந்து ஞானத்துல வந்து ஒரு வருஷம் வந்து நமக்கு அந்த ஞானம் புரியாது. ஒரு மாதிரி இதெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு நிறைய சந்தேகங்கள் வரும். அதுக்கப்புறம் போக போக நம்ம டெய்லி முரளி படிக்க கரெக்டு தான் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மற்றவங்க தாரணை பண்ணதான் மற்றவங்களுக்கு போய் சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்றாரு. நம்ம எடுத்தவொடனே போய் யாருக்கும் சொல்லி, ஏன்னா நம்மளே தாரணை பண்ணாம மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? அதனால பாபா சொல்றாரு, நீங்க தாரணை பண்ணிட்டு புரிய வைக்கலாம். விஷயம் ஒன்றும் பெரிதே இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. விஷயம்லாம் பெருசு கிடையாது. ஒரு நொடியின் விஷயம்தான். அப்பா மற்றும் ஆஸ்தி, அவ்வளவுதான். பாபாவிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை அறிந்து கொண்டால் எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிபதியா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேருக்கு நம்மள ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க முடியல. தேக உணர்வுலே இருக்கிறோம். அப்புறம் வந்து பாபாவை நினைக்க முடியல. அவரோட உருவம் வந்து புள்ளியா இருக்கிறாருன்றதை ஏத்துக்க முடியல. அந்த இன்னும் பக்தியிலே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஆஸ்தி அதிபதியா ஆக முடியாது. அப்ப ஆஸ்தி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப எப்ப நம்ம ஆத்ம உணர்வுல வந்து பாபாவை நினைக்கிறோமோ, உண்மையா தெரிஞ்சுக்கிறோமோ கடவுள் இப்படிதான் இருக்கிறாருன்ட்டு, அப்பதான் அந்த எல்லையற்ற ஆஸ்திக்கு அதிபதியா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. எஜமானர்கள் கூட வரிசை கிரமத்தில் தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த அதிபதியா ஆகிறாங்களோ ஆஸ்திக்கு, அவங்க கூட வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்க. எஜமானன் என்பார். ராஜா கூட எஜமானன். அங்க பிரஜைகள், சொர்க்கத்துல ராஜாவும் எஜமானன் தான், பிரஜைகள் நாங்களும் எஜமானன்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உலகத்துக்கே எல்லாருமே அந்த எஜமானனா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இங்கு கூட அனைவரும் எங்களுடைய பாரதம்ட்டு சொல்றாங்க இல்லையா? இங்க பாருங்க, நம்ம என்னுடைய இந்தியான்னு தானே சொல்றோம் எல்லாருமே. அந்த மாதிரிதான் பாரதம்ன்றது சொர்க்கத்துல இருந்தே அந்த மாதிரிதான் சொல்லப்பட்டு வருது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நாங்க இந்த உலகத்துக்கே எஜமானன்ட்டு சொல்லுவாங்க. ராஜா வந்து லட்சுமி நாராயணனா இருந்தாலும் எல்லாருமே பிரஜைகள் மொத கொண்டு எங்க உலகம், எங்க பாரதம் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என நீங்களும் கூறுகிறீர்கள். இப்ப ஸ்ரீமத் படி நடந்துதான் நம்ம வந்து நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம்ட்டு சொல்றீங்கன்னு சொல்றாரு. பிறகு சொர்க்கத்திலும் கூட ராஜ்யம் இருக்கிறது. பிறகு சொர்க்கத்திலையும் ராஜ்யம் நடக்குது. ஆனா இப்ப அந்த ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பல வகையான வகுப்புகளும் இருக்கிறது. உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய வகுப்புகள் இருக்குது. எப்படி பாபா நிறைய டாபிக்ஸ் எடுக்க சொல்றாரு, வட்டி நடத்துறாரு. ஆனாலும் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்யணும். எவ்வளவு இப்போ முயற்சி செய்து பதவி அடைவீங்களோ அதுவே கல்பத்திற்கும் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளோ இப்ப நம்ம முயற்சி செய்யறோமோ, பாபா நினைக்கிறோம், முரளி படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி படிக்காதவங்க மூட்டை தூக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு முரளில. அதனால நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ பதவி அடைவீங்க. எவ்வளவு பதவி அடைவீங்களோ அந்த அளவுக்கு கல்பத்திற்கும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு.
தேர்வில் யாராவது குறைந்த மதிப்பெண்களை பெற்றால் மனமுடைந்து விடுகின்றனர். இப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறோம், நம்ம கொஞ்சமாக மார்க் எடுத்துட்டோம்னா மனமுடைகிறோம் இல்லையா? அது மாதிரி இது எல்லையற்ற விஷயம். முழுமையாக முயற்சி செய்யலைன்னா மனசோர்வு கூட அடையிறாங்க, தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கேயும் அப்படிதான். நல்லா முயற்சி பண்ணல, ஒழுங்கா முரளி படிக்கல, அமிர்த வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யலைன்னா அப்புறம் தண்டனை, மனசோர்வு வந்துடும், தண்டனையும் அடையிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? எதுவுமே முடியாது. இப்போ டைம் இருக்கும்போது தான் முயற்சி பண்ண முடியும். விநாசம் வந்துருச்சுன்னா அப்போ வந்து ஒரே உலகமே ஒரே பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையில நம்ம உலகத்துல நடக்கிறத பார்ப்போமா, இல்லை பாபாவை நினைப்போமா? அதனால இப்பதான் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்போ நல்லா முயற்சி செய்யுங்க. ஒரு காலத்துல முயற்சி பண்ண கூட டைம் இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தண்டனை தான் அடையணும். அப்ப ஆத்மா என்ன செய்யும்? அந்த மக்கள் தற்கொலை செய்து கொண்டும் நீரில் மூழ்கியும் இறக்குறார்கள். அந்த உலகத்துல இருக்கிற மக்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டு நீரில் மூழ்கி இறக்குறாங்களாம். இதில் கொலை போன்ற விஷயமே இல்லை. ஆத்மாவும் கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாது. பாபா சொல்றாரு, இது கொலை போன்ற விஷயம்லாம் இல்லை. ஆத்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது. இந்த சரீரம் தான் கொலை நடக்கிறது. சரீரத்துல தான் கொலை நடக்கிறது. ஆத்மா என்னைக்குமே அழியாதது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, நீரில் மூழ்கி இறக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க வெளி உலகத்தினர். ஆனா அது ஒரு கொலை போன்ற விஷயம்லாம் கிடையாது. ஆத்மாவை ஒருபோதும் கொல்ல முடியாது. சரீரம்தான் அழியுது, ஆத்மா அழியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலமாக நீங்கள் நடிக்கின்றீர்கள். இந்த பழைய செருப்பை கழற்றி புதிய தெய்வீகமான செருப்பை அணிவதற்காக இப்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இப்போ இந்த சரீரம்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது மூலமா நம்ம இப்ப நடிச்சிட்டு இருக்கிறோம். டிராமால ஒரு வேஷம் போட்டிருக்கிறோம். அந்த வேஷத்தை நம்ம ஆத்மா நடிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே நம்ம இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் போயிடும் ஒரு நாள். ஆத்மா நம்ம மட்டும் தான் மிஞ்சுவோம். இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா அடுத்த பார்ட்டு நடிக்க போயிடும். இப்போ நம்ம இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு கழட்டிட்டு புதிய தெய்வீகமான சரீரம் அடையறதுக்காக இப்போ முயற்சி செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை யார் சொல்றாங்க? ஆத்மா சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு புதிய உடை கொடுங்கள்ட்டு குழந்தைகள் சொல்லுகிறார்கள் அல்லவா? அது போல ஆத்மாக்களாகிய நமக்கும் புதிய ஆடை வேண்டும். இப்போ நம்ம தீபாவளி எல்லாம் வந்ததுன்னா எங்களுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல குழந்தைகள், அது மாதிரி இப்ப நம்மளும் புதுசா ஒரு ஆடை வேண்டும்ட்டு பாபாட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்த பிறவிக்கு நமக்கு புதுசா ஒரு ஆடை வேண்டும் சொல்றாரு பாபா. உங்களுடைய ஆத்மா புதியதாக மாறிடுச்சுன்னா சரீரம் கூட புதியதாக கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. புதியதாக தான் இருக்கணும்ன்றாரு. ஏன்னா இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா அடுத்த உங்களுக்கு இந்த உடல் சரி வராது, இந்த உடலை விட்டுருவீங்க. அப்புறம் நீங்க சரீரத்தை விட்டுட்டு அடுத்த உடல் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும், புதுசா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அப்போது அழகாக இருக்கும் என பாபா கூறுகின்றார். அந்த சரீரம் அழகா இருக்கும், தேவதையுடைய சரீரம் அழகா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தூய்மை ஆவதனால 5 தத்துவங்கள் கூட புதியதாக மாறுகின்றது. ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் தான் இந்த உலகத்தினுடைய ஸ்டேட்டஸ். நம்ம கருப்பா இருந்தோம்னா உலகமும் கருப்பா கலியுகம் மாதிரியே இருக்கும். நம்ம அழகாயிட்டோம்னா நம்ம சுத்தி உலகமும் அழகாயிடும். அதனால ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த 5 தத்துவங்களும் புதிதா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொர்க்கமா ஆயிடும் உலகம்னு சொல்லி சொல்றாரு. அந்த நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இது 5மே புதுசா மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா 5 தத்துவங்களால் தான் இந்த சரீரம் கூட உண்டாகின்றது. அப்ப அந்த தத்துவங்கள் தூய்மையாயிடும் போது அதுல இருந்து அம்மா வயித்துல பிறக்கிற குழந்தை அது யோக பலத்தினால பிறக்கும். அந்த கர்ப்ப மாளிகையில அந்த 5 தூய்மையான 5 தத்துவங்களால் ஆன உடம்பு எப்படி இருக்கும்? அந்த உடம்பு அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும்னு சொல்லி சொல்றாரு. தங்க யுகத்துல அந்த சரீரம் கூட அந்த மாதிரி உருவாகுது. ஆத்மா சதோ பிரதானமாகும் போது சரீரமும் கூட சதோ பிரதானமாக கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தூய்மையாகிடும் போது அந்த சரீரம் கூட அந்த மாதிரி சதோ பிரதானமா கிடைக்கும். ஆத்மா தமோ பிரதானம் ஆயிடுச்சுன்னா சரீரம் கூட தமோ பிரதானமா ஆகின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப ஆத்மா தூய்மையற்ற நிலையில இருக்கிறதுனால அந்த உடம்பு கூட நமக்கு அந்த மாதிரி பாருங்க, ஒரே நோயா, ஒரே அழுக்கா இருக்கு இந்த உடல். அந்த 5 தத்துவங்களும் அழுக்கா இருக்குது. அதனால அதுல ஃபார்ம் ஆன உடலும் அழுக்கா கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த முழு உலகின் பொம்மைன்னு சொல்றது பாபா வந்து மக்களை சொல்றாரு. இப்போ முழு உலகத்திலயும் மக்கள் தமோ பிரதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் உலகம் இப்போ பழையதாயிட்டே போகுது. இப்போ நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மோசமாயிட்டே போகுது. ஒரு நாளும் விகாரமும் மோசமாகுது, உலகம் பழசாயிட்டே போகுது சொல்லி சொல்றாரு. விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம உலகம் வந்து அந்த மாதிரி விழுந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம வந்து ஏறும் கலையில போயிட்டு இருக்கோம். பாபா கூட சேர்ந்து ஏறும் கலையில போயிட்டு இருக்கோம். ஆனா உலகம் வந்து பழையதாயிட்டே போகுது. ஒவ்வொரு பொருளுமே எப்படி மாறுதுன்னா புதியதுல இருந்து பழையதாயிட்டே போகுது. பழையதானதும் அழிஞ்சு போயிடுது சொல்லி சொல்றாரு.
இது முழு சிருஷ்டிக்கும் சவாலாக இருக்கிறது. புதிய உலகத்தை சத்தியுகம்னும் பழைய உலகத்தை கலியுகம்ட்டும் சொல்லப்படுதுன்றாரு. மற்றபடி இந்த சங்கம யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த பழைய உலகம் மாறுகின்றது என இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கக்கூடிய எல்லையற்ற தந்தையினுடைய கட்டளை இப்ப நம்ம கட்டளையே கொடுக்குறாரு. எப்படி வந்திருக்கிறாரு? தந்தையா, ஆசிரியரா, குருவா வந்திருக்கிறாரு. கடவுளே வந்திருக்கிறாரு, நமக்கு கட்டளை இடுறாரு. தூய்மையாகுங்கள் என்பதே. தூய்மை ஆயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப பச்சாதாபப்படுவீங்கன்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுக்குறாரு. காமம் மிகப்பெரிய எதிரி. முதல் விகாரம் தான் மோசமான எதிரி. முதல் இடைக்கடை துக்கமே. அதனால தான் நமக்கு வந்த பிரச்சனை, நமக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே அந்த காமம் தான். அதை வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவரை ஆகுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதை மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தையே நீங்க வென்றுடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தை வென்றவர் என்றால் விஷ்ணு வம்சத்தவர் ஆகுங்கள். யார் உலகத்தை வெல்றாங்களோ அவங்க போய் லட்சுமி நாராயணன் ஆயிடுவாங்க. லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல வந்துருவாங்க. விஷயம் ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளின் பொருளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்மை படிக்க வைக்கக்கூடியவர் தந்தை என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளை யார் இங்க யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? கடவுளே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்ட்டு உங்களுக்கு தெரியும். முதலில் இதில் உறுதியான நிச்சயம் வேண்டும். முதல்ல இங்க பிகேஸுக்கே இங்க கடவுள் தான் வந்து சொல்றாருன்றத கேட்கணும். அந்த மாதிரி கேட்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நிச்சயத்தோட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உறுதியான நிச்சயம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் பெரியவர்களானதும் தந்தையை நினைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பிறகு ஆசிரியரை, பிறகு குருவை நினைக்க வேண்டும். சாதாரணமா லௌகீகத்துல குழந்தையா இருப்பாங்க, பெருசானதும் அவங்க அப்பாவை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியரை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூல்ல போய் ஆசிரியரை நினைப்பாங்க. அப்புறம் குரு கொஞ்சம் வயசானதும் 60 வயசுக்கு மேல குரு வச்சுக்குவாங்க. அப்ப குருவை நினைப்பாங்க. வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறையும் நினைப்பாங்க, மூவரையும் நினைப்பாங்க. ஆனா இங்கேயோ உங்களுக்கு மூவரும் ஒன்றாக ஒரே நேரத்துல கிடைச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப நமக்கு அப்பாவா, ஆசிரியரா, குருவா இருக்கிறது ஒருத்தர் தான். அவர் கடவுள் தான். அந்த மக்கள் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளையே புரிஞ்சிக்கல. வானப்பிரஸ்தம்னா அந்த 60 வயசுக்கு மேல ஆயிட்டா காசி ராமேஸ்வரன் போயிடுவாங்க. வானப்பிரஸ்தத்தில் செல்ல வேண்டும், ஆகையால் குரு வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? வானப்பிரஸ்தத்துல போகணும்னா குரு கிட்ட போயிடணும்னு நினைக்கிறாங்க. 60 வயதிற்கு பின் குருவிடம் செல்கிறார்கள். அவங்க 60 வயசு ஆனாதான் குரு கிட்ட போறாங்க. இந்த முறை இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இவருடைய சத்குருவாக மாறுகிறேன் என பாபா கூறுகின்றார். ஆனா இந்த முறை இப்போதுதான், இப்ப சங்கமேகத்துல தான் இது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மா பாபாவுடைய 60 வயசுல இவரோட வானப்பிரஸ்த நிலையில தான் நான் வந்து இவருடைய சத்குருவா மாறுறேன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியமான குருவா நான் மாறுறேன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. 60 வயதிற்கு பிறகு நிர்வாணத்திற்கு, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகம் போகக்கூடிய நேரத்தில் குருவை நியமித்து கொள்ள வேண்டும் என பாபா கூட கூறுகின்றார். எப்பயுமே 60 வயசு ஆனவுடனே நம்ம வந்து நிர்வாண தாமத்திற்கு போகக்கூடிய நேரத்துல, அதாவது நம்ம பரந்தாமத்துக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரு குருவை வச்சுக்கணும்னு சொல்லி பிரம்மா பாபா கூட சொல்றாரு. தந்தை வந்திருப்பதே அனைவரையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்வதற்கு. அவர் எல்லாரையுமே 60 வயசுக்குன்னு இல்லை, எல்லாரையுமே கூட்டு போக தான் இப்ப வந்திருக்கிறாரு. அதாவது பரந்தாமத்துக்கு அழைத்து போறதுக்காக வந்திருக்கிறாரு. முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு நடிப்பதற்காக இங்கே வர வேண்டும் சொல்லி கடவுளே சொல்றாரு. நம்ம எல்லாரும் கண்டிப்பா கடைசியா அவங்கவுங்க பாட்டு நடிப்பை முடிச்சுட்டு பரந்தாமத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இங்க நடிக்க வரணும் சொல்லி பாபா சொல்றாங்க. பலர் வானப்பிரஸ்த நிலை அடைந்ததும் குருவை நியமித்துக் கொள்கின்றனர். நிறைய பேர் 60 வயசு ஆனதும் ஒரு குரு வச்சுக்கிறாங்க, குரு கிட்ட போயிடுறாங்க. இன்றோ சிறிய குழந்தை உருவாகியதும் அவர்களுக்கு கூட குருவை நியமிக்கிறார்கள். ஆனா இப்ப பாருங்க, அந்த கிறிஸ்துவ தர்மத்துல எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதுக்குன்னு ஒரு குரு வந்து நியமிக்கிறாங்க. பிறகு குருவுக்கு தட்சணை கிடைக்கும். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மடியில் கொடுப்பார்கள். சில கிறிஸ்துவர்கள் அந்த கிறிஸ்துவ மதத்துல ஏற்றுக்கொள்வதற்காக குழந்தைகளை கூட மடியில கொடுப்பாங்களாம். ஆனால் அவர்கள் யாருமே நிர்வாண தாமத்திற்கு போவதில்லை. இருந்தாலும் யாருமே இது வரைக்கும் பரந்தாமத்துக்கு போகலன்னு சொல்லி சொல்றாரு. இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். எல்லாருமே அந்த வானப்பிரஸ்த நிலைன்ட்டு போனாலும், குரு வச்சுக்கிட்டாலும் அந்த குரு கிட்ட போயிட்டு அப்புறம் கடைசியா இறந்துடுறாங்க. காசி ராமேஸ்வரன் போயிட்டு உடலை விட்டுருவாங்க. ஆனா உடலை விட்ட யாருமே பரந்தாமத்துக்கு வரல, என்கிட்ட வரலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் இங்கே தான் வந்து திரும்ப பிறவி எடுத்து நடிக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாங்க. ஈஸ்வரனுடைய முடிவை ஈஸ்வரன் தான் தெரிவிப்பார். கடைசியா அவருடைய முடிவை அவர் தான் சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்ற வரை ஆரம்பத்துல இருந்து தெரிவித்து கொண்டே வந்துள்ளார். இப்ப ஆரம்பத்துல இருந்தே நமக்கு அவருடைய முடிவை சொல்லிட்டே தான் வந்திருக்கிறாரு.
தன்னுடைய முடிவையும் கொடுக்கின்றார், மேலும் சிஷ்யனுடைய ஞானத்தையும் கொடுக்கின்றார். இப்போ அவரே வந்து அவருடைய முடிவையும் சொல்றாரு நமக்கு. அந்த சிருஷ்டியினுடைய ஞானம் இது எப்படி 4 யுகங்களை கொண்டது, அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் போடுறாங்கல்ல, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இது நடக்குது, அதோடைய ஞானத்தையும் நமக்கு வந்து சொல்றாரு. ஈஸ்வர் தானே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா, அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். எல்லா தர்மத்துக்கும் ஸ்தாபகர் இருக்கிறாங்க, ஆனா இந்த ஹிந்து தர்மத்துக்கு மட்டும் ஸ்தாபகரே இல்லை. உண்மையில அது வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். ஆனா மறந்துட்டாங்க, தன்னை தேவதைன்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு தகுதி இல்லாதனால ஹிந்துன்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவரே ஈஸ்வர் தான். அவர் வந்து தான் இப்ப சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதனாலதான் வந்து அல்லாவின் தோட்டம் சொல்லியிருக்காங்க, காட்ஃபாதர் ஹெவனை ஸ்தாபனை செய்தார்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற தர்மத்துல இந்து தர்மத்திலயுமே சொர்க்கத்தை பத்தின விஷயங்கள்லாம் இருக்குது. லட்சுமி நாராயணுடைய உலகம் அது அது அவங்க வந்து சொர்க்கத்துல இருந்தாங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு மாவுல உப்பு கலந்த மாதிரி விஷயங்கள் தான் சாஸ்திரங்கள்ல இருக்குது. இதனுடைய பெயரே பாரதம் என அழைக்கப்பட்டு வருகிறது. பாபா சொல்றாரு, இப்போ இந்த சொர்க்கம் இருந்தது பாரதத்துல தான், இப்போ இதோட பெயரே பாரதம்ட்டு அழைக்கப்பட்டு வருகிறது சொல்றாரு. கீதையில் கூட கிருஷ்ணருடைய பெயரை மட்டும் போட்டு விட்டதால் எவ்வளவு சண்டை சச்சரவு ஆகிவிட்டது. இப்போ கீதையில கிருஷ்ணர் பேர் போட்டதுனாலதான் இப்ப சண்டை சச்சரவே ஆயிடுச்சு. கிருஷ்ணர் தான் கடவுள் நினைச்சிட்டாங்க. மற்ற தர்மத்தவங்கலாம் கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாங்க. உன் கடவுள் என் கடவுள்னு போயிட்டு கடவுளை வெவ்வேறா பிரிச்சுட்டாங்க. பல கடவுள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு தர்மம் மற்ற தர்மத்தோட சண்டை போடுறாங்க. அல்லாஹ் எங்களுடைய கடவுள்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரன் அல்லா தேரே நாம், ஈஸ்வர் அல்லா தேரே நாம் தானே பாடுறோம். அப்ப வந்து ஒருத்தருடைய பேர் தான் ஈஸ்வரன், அல்லா, காட்ஃபாதர் எல்லாமே நேத்து சொன்னார்ல. அப்ப வந்து நம்ம வேற வேற கடவுள் நினைச்சுக்கிட்டு, ஈஸ்வர் வேற கடவுள், அல்லாஹ் வேற கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. அதனாலதான் உன் தர்மம் ஏன் தர்மம்ட்டு இங்க வந்து பிரதர்ஸே அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இதனாலதான் இவ்வளோ சண்டை சச்சரவை ஆகிவிட்டது. கிருஷ்ணர் பேரை மாத்தி போட்டதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதுவும் டிராமா, நாடகம், என்ன பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. வெற்றி தோல்வியின் விளையாட்டு, இது எல்லாமே வெற்றி தோல்வியின் விளையாட்டு. நீங்க ஆத்மான்றதை பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சாதான் எல்லாருக்கும் உண்மை புரியும்னு சொல்றாரு. இதில் வெற்றி தோல்வி எப்படி ஏற்படுகிறது என்பதை பாபாவை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. இப்ப வந்து நமக்கு ஏன் வெற்றி அடைஞ்சோம், நமக்கு எப்படி இப்படி தோல்வியாச்சு, இது எல்லாத்தையும் பாபா தான் வந்து சொல்ல முடியும். இந்த லட்சுமி நாராயணன் கூட நாம் பிறகு தோல்வி அடைவோம் என்பதை அறியவில்லை. லட்சுமி நாராயணன் சத்தியுகத்துல நடிச்சாங்க. ஆனா அவங்க கூட நம்ம 2500 வருஷம் கழிச்சு மாயாட்ட தோத்துருவோம், இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல விழுந்துருவோன்ட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை. பாபா சொல்றாரு, பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்மளதான் கடவுள் தேர்ந்தெடுத்து பாடம் எடுக்கிறாரு. இப்ப நம்ம பிராமணரா இருக்கிறோம். இந்த பிராமணரா இருக்கும் போதுதான் நமக்கு எல்லா ஞானமும் புத்தியில ஓடுது. நமக்கு வந்து எல்லாமே தெரியுது, நம்ம தான் தேவதையா இருந்தோம். நேற்று சொன்னார்ல, ஹம்சோ சோஹம்ன்ட்டு வார்த்தையை யூஸ் பண்ணுங்க, குட்டிக்கரண விளையாட்ட நினைங்கன்ட்டு. அத மாதிரி நம்ம வந்து பிராமணர்களா இருக்கும்போது எல்லா உண்மையும் நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் தேவதையா இருக்கும் போதும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம துவாபரயுகத்துல நடிக்கும் போதும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2500 வருஷம் மறந்தா போயிடுறோம்ல எல்லாத்தையும். பாபா சொன்ன ஞானம் எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுது சொல்றாரு. சூத்திரர்களும் கூட அறியவில்லை. நம்ம கூட கலியுகத்துல நடிக்கும் போது நமக்கு உண்மை தெரியாம தானே தெரிஞ்சிட்டு இருந்தோம். கடவுளை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். எதுவுமே இந்த மாதிரி நம்ம தான் இறங்கி வரோம் இதெல்லாமே தெரியாம தான் இருந்தோம். பாபா தான் வந்து உங்களை பிராமணர்ல இருந்து தேவதையாக இப்ப மாற்றுகிறார் சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து நம்மள பிராமணனாக்கி நம்மளுக்கு பாடம் எடுத்து ஞானத்தை எல்லாம் புரிய வச்சு நம்மளதான் தேவதையாக்குறாரு. ஆனா தேவதையானதும் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். நாமே அது என்பதன் பொருள் முற்றிலும் தனி சொல்றாரு. ஓம் என்பதன் பொருள் தனிப்பட்டு இருக்கின்றது. ஓம்ன்றது நான் ஆத்மா, ஓம்னாலே நான் ஆத்மா. சாந்தின்றது ஆத்மாவினுடைய சுய தர்மம். மனிதர்களோ பொருள் புரியாமல் வாயில் எது வந்ததோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாம் எப்படி கீழே விழுந்தோம், எப்படி ஏறுகிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் சொல்றாரு. இந்த ஞானம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கிடைக்குது. நாடகத்தின்படி மீண்டும் அடுத்த கல்பத்துல கூட பாபா தான் வந்து தெரிவிப்பார். தர்ம ஸ்தாபனையாளர்கள் வந்து அவங்களுடைய தர்மத்தை அவங்களுடைய நேரத்துல ஸ்தாபனை செய்வார்கள். அடுத்த கல்பமும் திரும்ப கிறிஸ்து வருவாரு, திரும்ப எப்ராஹிம் வருவாரு, அவங்க இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாரு. புத்தர் வருவாரு, புத்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாரு. அவங்கவுங்க நேரத்துல வந்து அவங்கவுங்க தர்மத்தை திரும்ப ஸ்தாபனை பண்ணுவாங்க. திரும்ப இதே தான் நடக்கும். வரிசை கிரமத்துல முயற்சிக்கேற்ப என்று கூற முடியாது. அவங்க முயற்சிக்கேற்ப வர்றதில்ல, வரிசை கிரமத்துல நேரத்திற்கேற்ப வந்து ஸ்தாபனை செய்யறாங்க.
அவங்க வரிசை கிராமத்துல அந்த தர்மஸ்தாபகர்கள் வந்து அவங்க டைம் வரும்போது அவங்க பரந்தாமத்துல இருந்து வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு வரிசை கிரமமா முயற்சிலாம் இங்க கிடையாது. அவங்க வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தர்மத்துல இருக்கிறவங்களாம் அவங்க பக்கம் போயிடுவாங்க. ஆனா இங்க நமக்கு தான் இங்க வரிசை கிரமமான முயற்சி. ஏன்னா இங்க லட்சுமி நாராயணன் தான் 108 லட்சுமி நாராயணன் வரிசை கிரமமா இருக்கிறதுனால நமக்கு தான் வரிசை கிரமமான முயற்சி சொல்றாரு. அவங்களுக்கு வரிசை கிரமமான டைம், அந்த டைமுக்கு வந்து ஞானம் எடுத்துக்குவாங்க. அந்த டைமுக்கு தான் அங்க வந்து துவாபரயுகத்துல வந்து அவங்க வந்து ஸ்தாபனை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் எப்படி பிராமணன் சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்பதை ஒரு பாபா தான் புரிய வைக்கின்றார். இப்ப கடவுளே வந்து அவரு தான் ஸ்தாபனை பண்றாரு அந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்தை. அந்த தர்மத்துல பிராமணனா யார் யாரெல்லாம் வரணும்ட்டு நம்மள வந்து பிகேவா தேர்ந்தெடுக்கிறது அவரு தான் சூரியவம்சி ராஜ்யத்தையும் உருவாக்குறாரு. நம்மளை முயற்சி பண்ண வச்சு நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ நமக்கு மார்க் போட்டு நம்மளை பாஸ் ஆக்கி சூரியவம்ச ராஜ்யத்துல கொண்டு போறதும் சந்திரவம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றதும் அவர் தான் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் தான் ஞான சூரிய வம்சத்தினர். இப்ப ஞான சூரியனுடைய குலத்தினர், ஈஸ்வரிய குடும்பம் நம்ம. பிறகு விஷ்ணு வம்சத்தினராக நம்ம தேவதையா ஆகும்போது மாறுறோம். வார்த்தைகளை மிகவும் கவனமாக எழுத வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எது எழுதினாலும் ரொம்ப ஜாக்கிரதையா அட்டென்ஷனோட வார்த்தைகளை எழுதுங்க. எந்த தவறும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா ஏதாவது தவறாச்சுன்னா அது பிரச்சனையாயிடும். அதனால வார்த்தைகளை கரெக்டா புரிய வைங்க, எழுதுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தின் ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தனம் போன்றது, வைரம் போன்றதுன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஒவ்வொரு லைனுமே லட்சக்கணக்கான ரூபாய் மாதிரி. அப்போ ஒவ்வொரு மகா வாக்கியமும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து இப்ப கேட்டுன்னு இருக்கிறது ரத்தனம் வைரம்னு சொல்லி சொல்றாரு. இது எவ்வளவு புத்தியில ஸ்டோர் பண்றோமோ அவ்வளவும் ஞானம் ரத்தனம்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு மிகவும் தெளிவு வேண்டும். இப்ப நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும். நம்ம வந்து பாபாவை நம்பணும். நம்ம ஒழுங்கா பாபா முரளிய டெய்லி தாரணை பண்ணணும், டெய்லி சிந்தனை பண்ணணும். நம்ம அமிர்த வேலையை ஒழுங்கா பண்ணணும். எல்லா ஸ்ரீமத்தும் நம்ம ஒழுங்கா பண்ணியிருந்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. மிக தெளிவா புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது வார்த்தை தவறாக வெளிப்பட்டு விட்டால் உடனே சரி செய்து புரிய வைக்க வேண்டும். ஏதாவது வார்த்தை நம்ம ஞானம் சொல்லும் போதே ஏதாவது தவறா சொல்லிட்டோம்னா உடனே அதை சாரின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அனைத்தும் விட மிகப்பெரிய தவறு பாபாவை மறப்பது. பாருங்க, பாபா மறந்துட்டு ஒரு பிகே ஆயிட்டு பாபா மறக்கிறது பெரிய தவறுன்னு சொல்லி சொல்றாரு. முழு நாளும் அவர் நினைவு இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. என்னை மட்டும் நினைவுங்கள்ன்றதான் பாபா கட்டளை இடுகின்றார். பாபா என்ன சொல்றாரு, இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நினைச்சிட்டு என்னை மட்டும் நான் மறந்து போயிடுறீங்க. பாபா சொல்றாரு என்னை மட்டும் நினைவுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப கட்டளையே இடுறாரு. உங்களுக்கு என்னதான் வேலை இருக்க போறது கொஞ்ச காலம்தான். இப்ப நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன்ல, என்ன நினைச்சாதான் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. இதை மறக்க வேண்டாம், ஒருபோதும் என்னை மறந்துடாதீங்க. நீங்கள் மிகவும் பழைய பிரியதர்ஷினிகள் என பாபா கூறுகின்றார். நம்ம பக்தியிலிருந்தே அவர் தான் நினைச்சிட்டு வந்தோம். நம்ம கடவுளா வேண்டினது கும்பிட்டது, நம்ம என்னென்ன வேற வேற உருவத்துல கூட நம்ம கடவுளை வேண்டியிருப்போம், கடவுளை கும்பிட்டு இருப்போம். பரம்பொருளை தான் நம்ம இவருன்னு நினைச்சு ஒரு வேற வேற தேவதைகளை கும்பிட்டுட்டு வந்தோம். லட்சுமி நாராயணன், கிருஷ்ணரை சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் முருகர் பிடிக்கும். அந்த முருகர்ல கூட நம்ம யார தேடணும்னா இவரை தான் தேடி இருக்கிறோம். அப்ப நீங்க மிக பழைய பிரியதர்ஷினிகள் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே மணவாளன் தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா மணப்பெண்கள் நம்ம எல்லாருமே பக்தைகள், பகவானுடைய பக்தைகள் எல்லாருமே மணப்பெண்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மணவாளன் தான், அது சிவன் தான் சொல்லி சொல்றாரு. அவர்களோ ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து பிரியதர்ஷினி ஆகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா லௌகீகத்துல முகத்தை பார்த்து லவ்வர்ஸ் ஆகுறாங்க, பிரியதர்ஷினி ஆகுறாங்க. இங்க ஆனா ஒருவரே பிரியதர்ஷன். இங்க எல்லாருக்கும் ஒருவர் தான் பிரியதர்ஷன். அந்த ஒருவர் தான் எத்தனை பிரியதர்ஷினிகளை நினைவு செய்வார். இவ்வளோ பேர் அவருக்கு பிரியதர்ஷினிகள். அதனால்தான் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவின்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையிலே இந்த சிவபாபா தான் எல்லாரையும் கவர்ச்சிக்கிறாரு. இவர் தான் எல்லாரும் அப்படியே பிரியதர்ஷினியா இருந்து நினைவு செய்யறாங்க. லவ்வரா நினைச்சு அவரை உருகி நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல எல்லாம் மாதாஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வேற யாரு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் தான். அவரை விதவிதமா சம்பந்தம் வச்சு என்ன நினைங்கன்றதுனால அவரை வந்து பிரியதர்ஷனா நினைவு செய்யறாங்க இல்லையா. அவர் சொல்றாரு, நான் ஒருத்தன் தான், ஆனா பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு பிரியதர்ஷினிகள், அவர் எத்தனை பிரியதர்ஷனிகளை தான் நினைவு செய்வாருன்னு சொல்லி சொல்றாரு.
பலர் ஒருவரை நினைவு செய்வது எளிது. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நினைக்கிறது ஈஸி. ஆனா ஒருவர் எப்படி பலரை நினைவு செய்வார் சொல்லி சொல்றாரு. ஒருத்தவங்க எப்படி பலரை நினைவு செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறாரு. பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம், நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என பாபாவை கேட்கிறார்கள். சொல்றாங்களாம், பாபா நாங்க உங்களை நினைக்கிறோம், எப்படிலாம் நினைக்கிறோம் தெரியுமா, நீங்க எங்களை நினைப்பீங்களா பாபான்னு சொல்லி கேட்குறாங்களாம். அட, நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக என்னை நினைக்க வேண்டும். நீங்க தூய்மை இல்லாம இருக்கிறீங்க, அதனால என்னை நினைச்சாதான் நீங்க தூய்மை ஆவீங்க, பாவம் போகுன்றதுனால என்னை நினைக்கிறீங்க. நான் என்ன தூய்மை இல்லாமலா இருக்கிறேன் நினைப்பதற்குன்னு சொல்லி கேக்குறாரு. நான் என்ன தூய்மை இல்லாமலா இருக்கிறேன் நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய வேலைதான் நினைவு செய்யுது, நீங்க தான் என்ன நினைக்கணும், நான் ஏன் உங்களை நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் நீங்க தூய்மை இல்லாம இருக்கிறீங்க, உங்களை நான் ஏன் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவர் தூய்மையா ஹையர் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவர் எல்லாரையும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் தூய்மையானவர்களாக மாற வேண்டும். யார் எவ்வளவு நினைக்கிறீங்களோ, நன்றாக சேவை செய்கிறீங்களோ அவர்களுக்கு தாரணையும் ஆகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை எவ்வளோ நினைக்கிறோமோ, எவ்வளோ வாழ்க்கையில தாரணை பண்றோமோ, எவ்வளோ சேவை செய்யறோமோ, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோமோ, அவங்களுக்கு வாழ்க்கையில தாரணையே ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது, இதில் யுத்தம் நடக்கின்றது. ஆனா பாபா நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா மாயா தடை போடுது, அதுலதான் மாயாவோட நமக்கு யுத்தம் நடக்குது சொல்லி சொல்றாரு. மற்றபடி 84 சக்கரங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்பதல்ல. ஆனாலும் பாபாவை நினைக்கதான் மாயா யுத்தம் பண்ணுது. மற்றபடி நமக்கு ஞானம் புத்தியில இருக்குதுல்ல. பாபா என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணாலும் புத்தியில ஞானத்தை போட்டு போயிட்டாரு. அதன் மூலமா மாயா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் விதைய போட்டாரு, விதை எப்படியும் முளைச்சிரும், அதனால விதைய போட்டாரு, அதனால மாயா ஒன்றும் செய்ய முடியாது. 84 சக்கரங்களை நம்ம இப்ப மறக்க மாட்டோம் இல்லையா. நம்ம புத்தியில ஓட்டே இருக்கு, நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் இப்படி ஆயிட்டேன்றது புத்தியில ஓடிட்டே இருக்குது. எப்படியாவது ஒரு பாயிண்ட் எடுத்து யாராவது பேசினாலும் ஞாபகம் வந்துடுது. இந்த காது கூட தங்க பத்திரமாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த காது தங்கமா இருக்கணும், அப்பதான் கேட்கறது எல்லாம் போய் புத்தியில ஸ்டோர் ஆகும். எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நன்றாக தாரணை ஆகும். பாபாவை எவ்வளவு நம்ம நினைக்கிறோமோ நம்ம புத்தியில நல்லா தாரணை ஆகும். இதில் சக்தி கூட வரும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆகையினால்தான் நினைவுடைய கூர்மை வேண்டும் என்று கூறுகிறார்கள். பாபா சொல்றாரு, அந்த ஞானன்ற வாள்ல நினைவு என்ற கூர்மை இருந்தாதான் அது போய் தைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க பாபா நினைவோடு ஞானம் சொல்லும் போதுதான் அதை கேட்கறவங்களுக்கு நல்லா புத்தியில பதியும். இல்லைன்னா நீங்க ஏதோ சும்மா பெதட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானமே புரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நினைவினுடைய கூர்மை வேண்டும், ஞானத்தினால்தான் வருமானமே இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஞானத்தை நல்லா படிக்கும் போதுதான் நம்ம புத்தியில நல்லா ஸ்டோர் ஆகி அதுதான் நமக்கு வருமானமா வருது. நீங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போதும் உங்களுக்கு டபுள் மடங்கா வருமானம் வரும். அவங்களுக்கும் நிறையுது, உங்களுக்கும் நிறையுது இல்லையா. அப்ப நல்லா சொல்லுவாங்க லௌகீகத்துல கூட, டேய் நீ நல்லா படிக்கணும்னா மத்தவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா பதியுண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் எங்க ஞானத்தை நம்ம மத்தவங்க சொல்லும் போதுதான் நல்லா பதியும். அப்ப ரொம்ப நாள் கேட்ட ஞானம்லாம் கூட நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு புத்தியில பதியுது. அது நல்ல வருமானம் சொல்லி சொல்றாரு. அதான் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஞான செல்வம் தான் சிறந்தது. நம்ம காது மூலமா கேட்கிற இந்த ஞான செல்வம் செல்வத்துல எல்லாம் தலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த ஸ்தூல செல்வம்லாம் அழிஞ்சு போயிரும். ஆனா இந்த நம்ம பாபாட்ட கேட்கிற இந்த ஞானம் அழியவே அழியாது. ஆத்மால ஸ்டோர் ஆகுது, சிப்ல போய் ஸ்டோர் ஆகுது, மெமரி கார்டுல. ஒருபோதும் இது அழியவே அழியாது. கண்ணுக்கு தெரியாத மெமரி கார்டு எப்படி அழியும், இந்த ஆத்மா அழியாது இல்லையா. இதுல அழிவற்ற வருமானமா அது ஸ்டோர் ஆயிடுது. நீங்க அடுத்த கல்பம் நீங்க நடிக்கிறதுக்கு இதுதான் வருமானமா வருதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால ஞானத்தை கவனமா கேளுங்கன்றாரு. நினைவினால் அனைத்து சக்திகளும் வரிசை கிரமத்தில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாபாவை நினைக்க நினைக்க வரிசை கிரமத்துல நமக்கு சக்தி, அஷ்ட சக்திகள் குணங்கள்லாம் நமக்கு வரிசை கிரமமா கிடைக்குது. ஏன்னா நம்ம ஒழுங்கா நினைக்க மாட்டோம். நல்லா யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சக்தி குணங்கள்லாம் நிறைஞ்சிரும். நம்ம ஒழுங்கா நினைக்கலன்னா நமக்கு சக்தி கிடைக்காது. வாள்களில் கூட வரிசை கிரமத்தில் கூர்மைக்கேற்ப வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஞானம் நிறைய பேர் சொல்றாங்க, அதுல கூட யார் சொல்றது நல்லா புரியுது, அவங்க வாள்ல கூர்மை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க பாபா நினைவுல சொல்றாங்க, அதனால நல்லா பதியும். வரிசை கிரமத்துல கூர்மை ஏற்ப வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் சிஸ்டருங்கெல்லாம் சொல்ற ஞானம் நல்லா பதியுது. ஏன்னா அவங்க பாபா நினைவுல சொல்றாங்க, அப்ப புத்தியில நல்லா பதியுது. பாபா சொல்றாரு, அதுவோ ஸ்தூல விஷயம், அது ஸ்தூல விஷயம்.
அந்த வாள் சொல்லுவாங்கள்ல, அந்த சாதாரணமா அந்த வாள் இருக்குது. அந்த வாள்ல கூர்மை பார்த்தீங்கன்னா, வரிசை கிரமத்தில இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஸ்தூல விஷயம். இங்கே இது பாபா சொல்றது ஞான விஷயம். முக்கியமான விஷயம் தந்தை ஒருவர்தான் இப்ப கூறுகின்றார். தந்தையை நினையுங்கள். எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஞானமே புரியலனா கூட பரவாயில்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன மட்டும் நினைங்கன்னு சொல்லிட்டாரு. உலகத்தின் அழிவிற்காக இந்த ஒரு அணுகுண்டு போதும், வேற எதுவுமே தேவையில்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை அழிக்கணும்னா இந்த ஒரு பாபா நினைக்கிற அணுகுண்டு போதும்னு சொல்றாரு. நீங்க பாபாவை நினைச்சீங்கனாலே இந்த உலகம் ஃபுல்லா முடிஞ்சு சொர்க்கம் வந்துரும்னு சொல்றாரு. வேற எதுவும் தேவையில்லை. அதில் சேனையும் வேண்டாம், கேப்டனும் வேண்டாம் சொல்றாரு. இந்த பாபா நினைவுன்ற இந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, இதுல உங்களுக்கு சேனையும் வேண்டாம், எந்த கேப்டனும் வேண்டாம் சொல்றாரு. இன்றோ எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டே அணுகுண்டை போடும் அளவிற்கு அணுகுண்டை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்பெல்லாம் பாருங்க, உட்காந்துருந்துக்கிட்டே வீட்டில் உட்காந்துக்கிட்டே அணுகுண்டை போட்டுருவேன்னு சொல்றாங்க. சுவிட்ச் அமுத்தினா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கடலுக்கு அடியிலலாம் வச்சிருக்கிறாங்க. சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ண போதும், அங்கங்கே போய் விழுந்து முழு உலகத்தையும் அழிச்சிரும். அந்த மாதிரி ஆட்டம் பாம்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாருன்னா அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இங்கே அமர்ந்தபடியே ராஜ்யத்தை அடைகிறீர்கள். ஆனா அவங்க வீட்டுல உட்காந்து அணுகுண்டு போட்டு அழிக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு நம்ம ராஜ்யத்தை அடையிறீங்கன்னு சொல்றாரு. உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவங்க அழிக்கிறாங்க, நீங்க ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவர்கள் அங்கே அமர்ந்தபடியே அனைத்தையும் விநாசம் செய்திருவாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய ஞானம் மற்றும் யோகம் அவர்களுடைய மரணத்திற்காக பொருட்களும் சமமாகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஞான யோகத்தை சேமிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க உலகத்தை அழிக்கிறதுக்கான பொருட்களை சேமிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே சமமாயிருதுன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு விளையாட்டு. அனைவரும் நடிகர்கள் தானே, எல்லாருமே பாட்டு நடிக்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்க அழிக்கிற பாட்டு நடிக்கிறாங்க, அவங்க சங்கரர் பாட்டு நடிக்கிறாங்க. நீங்க பிரம்மாவோட பாட்டு நடிக்கிறீங்க. நீங்க பிரம்மா மூலமா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஞான யோகத்தினால புது உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஞானமே இல்லாதனால பொருட்களை உருவாக்கி அணுகுண்டை உருவாக்கி அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது கூட ஒரு விளையாட்டுன்னு சொல்றாரு. எல்லாருமே நடிகர்கள் தானே. பக்தி மார்க்கம் முடிவடைந்ததும் தந்தையே தன்னை பற்றியும் படைப்பினுடைய முதலிடை கடை பற்றி அறிமுகம் கொடுக்கின்றார். நம்ம பக்தியில கடவுளை தேடி தேடி அறிஞ்சோம். இப்ப கடவுளே நமக்கு அவரை பத்தியும் அவரோட படைப்பு பத்திய ரகசியத்தை நமக்கு சொல்றாரு. இப்போது பாபா சொல்றார், வீண் விஷயங்களை நீங்கள் கேட்காதீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப வேஸ்டான விஷயத்தெல்லாம் காதால கேட்காதீங்க. ஆகையால கெட்டதை கேட்காதீர்கள். இவர்களுடைய சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குரங்கனோட சித்திரம் கூட 3 சித்திரம். அது கண்ணை பொத்திருக்கும், காதை பொத்திருக்கும், வாயை பொத்திருக்கும். அதில் பாபா 4வது சித்திரமா ஒன்று வைக்க சொல்லி வீண் சிந்தனை கூட செய்யாதீங்கன்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாரு. அது மாதிரி அது குரங்கு வைக்காம நம்ம இந்த பிகேஸே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு தீதி உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை முன்பு குரங்கினுடைய சித்திரத்தை செய்தார்கள், இப்போது மனிதர்களுடைய சித்திரத்தை கூட செய்கிறாங்க அந்த மாதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் முகம் மனிதனை போல இருக்குது, ஆனால் நடத்தை குரங்கு போல இருக்கிறதுனால ஒப்பிடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ மனுஷங்க மாதிரியா இருக்கிறாங்க, குரங்கை விட மோசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் யாருடைய சேனை? இப்ப நீங்க சிவ தந்தையினுடைய சேனை, சிவசக்தி சேனை. குரங்குல இருந்து நீங்க கோயிலுக்கு அமரும் அளவிற்கு தகுதி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பாபா நம்ம குரங்குல இருந்து நம்ம குரங்கா இருந்தோமா இது வரைக்கும் சொல்றாரு. இப்ப குரங்குல இருந்து நம்மள கோவில்ல அமர்ற அளவுக்கு தகுதி அடைவர ஆக்கிட்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கே நடந்த விஷயத்தை எங்கே கொண்டு வந்து விட்டார்கள்? குரங்கு ஏதாவது பாலத்தை கட்ட முடியுமா என்ன? இப்ப பாபா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலம் கட்டி நம்மள சத்தியுகத்துக்கு கூட்டு போறாரு இல்லையா, அது எங்கே நடந்த விஷயத்த போய் எங்க கொண்டு போயிட்டாங்க. இந்த ராமர் பாலம் கட்டுச்சு, குரங்கு தான் கட்டுச்சுன்னு சொல்லிட்டாங்க. குரங்கு போய் எங்கேயாவது பாலம் கட்ட முடியுமா? இவை அனைத்துமே வீண் கதைகள் சொல்லி பாபா சொல்றாரு. தவறான கதைகள் சொல்லி சொல்றாரு. எப்போதாவது யாராவது சாஸ்திரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்டா, ஆஹா, சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பார்களான்ட்டு சொல்லுங்க, நாங்கள் அனைவரை விட அதிகமாக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்க அவங்ககிட்ட. நம்ம தான் சாஸ்திரத்தையே உருவாக்கணவங்க. துவாபரகத்துல இருந்து உட்காந்து எழுதினவங்களே நம்ம தான், தப்பு தப்பா எழுதி வச்சவங்களாம் நம்ம தான். ஏன்னா இங்க ஆத்மால ஸ்டோர் ஆன கதையெல்லாம் அங்க போயிட்டு மாத்தி மாத்தி எழுதுனது நம்ம தான். அப்ப நாங்க பேஷா ஏத்துக்கிறோம்னு சொல்லுங்க. நாங்கள் எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு நீங்கள் படிக்க மாட்டீர்கள்ன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்க எந்த அளவுக்கு சாஸ்திரம் நம்ம இங்கேயே ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பக்தி பண்ணியிருக்கோம் இல்லையா, பக்தியில நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம். குரு சரிதையில இருந்து சாய்பாபா கும்பிட்டு சாய் சரிதையில இருந்து, அதுக்கு முன்னாடி மகாபாரதம் ராமாயணம் பார்க்காதவங்களே கிடையாது. இங்க வந்த பிகேஸ் எல்லாருமே எல்லா கதையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க.
நாங்க படிக்காததையா நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பமாக நாங்கள் படித்திருக்கிறோம். நாங்க எந்த பிறவின்னு இல்ல, 63 பிறவியை நாங்க படிச்சிருக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. சொர்க்கத்தில் சாஸ்திரம் பக்தி எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம போக போற உலகம் புது உலகம். சொர்க்கத்துல சாஸ்திரம்லாம் இருக்காது, பக்தி கூட இருக்காது, கோயில்லாம் கூட இருக்காது. எவ்வளவு எளிமையாக இப்ப பாபா புரிய வைக்கிறார். இருப்பினும் தனக்கு சமமாக மாற்ற முடியவில்லை. இருந்தாலும் பாபாவுக்கு சமமா மாத்த முடியலன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் பந்தனத்தின் காரணமாக எங்கேயும் செல்ல முடியாது. சில குழந்தைகள் வீட்டிலேயே பந்தனம் இருக்கிறதுனால அவங்களால எங்கேயும் வெளில போக முடியல. இதையும் நாடகம்ட்டுனே சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வாரத்துல 15 நாட்களின் வகுப்பு எடுத்து பிறகு தனக்கு சமமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா கூறுகின்றார். இப்ப பாபா நமக்கு அட்வைஸ் பண்றாரு. வாரத்துல 15 நாட்கள்ல வகுப்பு எடுக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் தன்னைக்கு சமமாக எல்லாரையும் மாற்றணும்னு சொல்லி சொல்றாரு. எங்கெங்க பெரிய பெரிய நகரங்கள் தலைநகரங்கள்லாம் இருக்குதோ, டெல்லி மும்பை அந்த மாதிரி இடம்லாம் இருக்குதோ, அங்கே சுற்றி வளையம் வந்தால் அவர்களின் ஒளி எழும்பும் சொல்லி சொல்றாரு. அங்க போய் சுற்றி வளைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்மளுடைய ஒளி எழும்பும் சொல்லி சொல்றாரு. பெரிய மனிதர்கள் இல்லாமல் மற்றவர்களின் ஒளி எழும்பாது. இருந்தாலும் நீங்க பெரிய விஐபிஎஸ் யாராவது பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்ப அவங்க அவங்க பெரிய மனிதர்களை பார்த்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சக்தியுடன் சுற்றி வந்தால் பலர் வருவார்கள். நீங்க பாபாவோட நினைவுல சக்தியோட சுற்றி வந்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவினுடைய கட்டளை கிடைக்கிறது அல்லவா. இப்ப பாபா நமக்கு கட்டளை கொடுக்குறாரு இல்லையா, நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தால் தன்னுடைய புத்தியை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தந்தையை மறக்கக்கூடிய தவறு ஒருபோதும் செய்யக்கூடாது. பாபாவை மறக்கவே கூடாது. பிரியதர்ஷினியாகி பிரியதர்ஷனை நினைக்க வேண்டும். ஒரு பிரியதர்ஷனுக்கு தான் இத்தனை பிரியதர்ஷினிகள். நம்ம அவரை லவ்வராகி அவரை நினைக்கணும். இரண்டாவது பாயிண்ட், பந்தனத்திலிருந்து விடுபட்டு தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியில் ஒருபோதும் மனசோர்வு அடையக்கூடாது. ஐயோ என்னால சரியா முயற்சி பண்ண முடியலன்ட்டு சோர்வு அடையக்கூடாது. திரும்ப திரும்ப மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்றாரு. உயர்ந்த பதவி அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. ஒரு செகண்ட்ல ஒருமுகப்படுத்தணும், மனசு புத்தி ஒருமுகப்படுத்தி அந்த ஸ்திதி மூலமாக சக்திசாலியா அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய, நம்மளும் செய்யணும், மற்றவங்களையும் செய்விக்க. நம்மளை பார்த்தா அடுத்தவங்களுக்கு காட்சி கிடைக்கணும். மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஸ்திதி அவங்களுக்கு தெரியணும். இவங்க எங்கேயோ பாபா நினைவுல இருக்கிறாங்க. நம்ம முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு இவங்க பாபா நினைவுல இருக்கிறாங்கன்றது தெரியணும். அந்த மாதிரி செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக. ஏகாந்தம்னா ஏக்கு அந்த ஒருவருடைய முடிவில் அடங்கி போறது, அதுதான் ஏகாந்தம். அந்த ஒரு பாபாவோட நினைவுல அப்படியே மூழ்கி போறது. அந்த ஏகாந்தத்துல தனிமை, ஏகாந்தம்னா தனிமைன்னு சொல்லுவாங்க. தனிமைனா நம்ம தனியா போய் காட்டுல உட்காருறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் இந்த புருவ மத்தி குகையில நான் ஆத்மா உட்கார்ந்துருக்கிறேன், தனிமையில இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் ஆனா நான் ஒரு பாபா நினைவுல இருக்கிறேன். அதுதான் ஏகாந்தம். ஏகாந்தவாசி அந்த மாதிரி ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா மறுதான் கொடுக்குறாங்க. ஆனா மனசு புத்தி கோஆப்ரேட் பண்ணாதான் ஒரு செகண்ட்ல நம்மளால அந்த ஸ்திதியை கொண்டு வர முடியும். இந்த மனசு புத்தி தானே அலையுது. இந்த மனசு தான் இஷ்டத்துக்கு அலையும். புத்தி சொல்லும், இருந்தாலும் மனசு கேட்காது. அதனால புத்தி நம்ம ராஜாவாக்கிடணும். அது சொல்றத மனம் கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நம்ம மனதின் வழியில போனோம்னா அது தவறான வழியில போகும். அதனால அதனாலதான் பாபா புத்தியை தான் அட்டாக் பண்றாரு. ஞானத்தை கொடுத்து புத்தியை மாத்துறாரு. புத்தியை ராஜாவாக்கி மனசை அடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் ஒருமுகப்பட்ட ஸ்திதி வரும்போது நம்ம எல்லாருக்கும் அனுபவத்தை செய்ய முடியும் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஏகாந்தவாசி ஆவதுனாலே ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில நிலைத்திருப்பது. ஏகாந்தவாசினா ஏதாவது ஒண்ணு சோமான்னு எடுத்துக்கலாம். ஒன்று விரும்பும் போது விதை ரூப ஸ்திதியில நிலைத்திருங்க. எப்போ விரும்புறீங்களோ அப்போ பரந்தாமத்துக்கு போயிடுங்க. விதை ரூப ஸ்திதியில பாபா கல்ப விருட்சம் மற்ற விதையா இருக்கிறாரு. நானும் அவர் பக்கத்துல மாஸ்டர் விதை ரூபத்துல இருக்கிறான்ட்டு அந்த ஸ்திதியில நிலைக்கிறது. ஏதாவது ஒரு ஸ்திதியில தான், ஒரே டைம்ல எல்லாத்துலயும் போகக்கூடாது. ஒரு ஸ்திதியில விரும்பும் போது ஒரு ஸ்திதியில இருக்கணும். விரும்பும்போது லைட் மைட் ஹவுஸ் இல்ல சில டைம்ல ஃபரிஸ்தாவா
ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவங்களா லைட் ஹவுஸ் மாதிரி நிலைத்திருந்து உலகத்துக்கே ஒளி மற்றும் சக்தியை கொடுங்கள்னு சொல்லி சொல்றாரு. விரும்பும்போது எப்படி நீங்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி மாறிடுங்க. விரும்பும்போது ஃபரிஸ்தா ஸ்திதி மூலம் பிறருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை சேவித்திருங்கள். இல்லை இங்க வீட்லயே நம்ம நடமாடும் போது நான் ஒரு ஃபரிஸ்தா, இந்த உடல்ல இருந்து மிக லைட்டா இருக்கேன், நான் ரொம்ப விடுபட்ட நிலையில இருக்கேன், இந்த உடல்ல இருந்து விடுபட்ட ஒரு ஒரு ஒளி உடல் எனக்கு தெரியுது, அதுலதான் நான் அவதரிச்சிருக்கிற ஆத்மா, நான் ரொம்ப லைட்டா இருக்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபரிஸ்தாவை அனுபவம் செய்யும்போது உங்களை பார்க்குறவங்களுக்கு ஃபரிஸ்தாவோட காட்சி கிடைக்கும். ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைத்திருந்தீர்கள் என்றால் சுயத்திற்கும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்த முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு செகண்டாவது, ஒரு நொடியாவது இல்லை ஒரு நிமிடமாவது, ஒரு மினிட் இல்லைன்னா ஒரு செகண்டு, அந்த மாதிரி ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஸ்திதியில அப்படியே பரந்தாமும், அப்படியே ஃபரிஸ்தா, அப்படியே பூமி பந்துல இந்த மாதிரி நீங்க ஒருமுகமாகி இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் ரொம்ப லாபத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி சொல்றாரு. இதனுடைய பயிற்சி மட்டும் வேணும். ஆனா இதை நீங்க உடனே வந்துடாது, இது உடனே எல்லாத்தோடைய ரிசல்ட் தெரியாது. நம்ம அதிகமா பயிற்சி செய்யணும். நம்ம அடிக்கடி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சி பண்ணி 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 அப்போ கடைசியாக தான் அந்த காட்சிகள்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மாதிரி தான் பிரம்மா பாபா செஞ்சு தான் கடைசியாக தான் அவரை பார்க்கும் போதே எல்லாருக்குமே காட்சி கிடைச்சிது. ஃபரிஸ்தா மாதிரி தெரிஞ்சாரு. அப்படியே அவர் கீழே இருந்து பூலோகத்துல இருந்து அப்படியே கால் வந்து மேலே பறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் பார்த்தாங்க. அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க பாபா வந்து ஃபரிஸ்தாவா மாறிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து அந்த ஸ்திதியில வந்துட்டாருன்றதை புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பயிற்சி செஞ்சாரு, அந்த பயிற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால அந்த மாதிரி ஏகாந்தவாசியா இருங்க, எல்லாருக்கும் செய்வீங்க, அந்த அனுபவத்தை செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்கிறதோ அவர்களே பிரம்மச்சாரி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையிலையும் தூய்மையா இருக்குதோ, எந்த ஒளிவு மறைவும் இருக்காது, அவங்க எண்ணத்துல கூட மற்றவங்களை குறித்து தவறா எதுவுமே நினைக்க மாட்டாங்க, எல்லாமே சுபபாவனை சுபாசை, வார்த்தையில கூட தூய்மையா தான் பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான பிரம்மாச்சாரி. பிரம்மாச்சாரினா பிரம்மா பாபா மாதிரி இருக்கிறவங்க தான் பிரம்மாச்சாரி. அவர் வந்து எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயுமே தூய்மையா இருந்தாரு. அதனால உண்மையான பிரம்மாச்சாரி யாருன்னா யார் எண்ணம் சொல் செயல்ல தூய்மையின் அதிர்வலைகள் நிறைந்திருக்கிறதோ அவங்க தான் பிரம்மாச்சாரி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.